அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹாப்பி ராஜ் இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல வந்து ஜி. பிரகாஷ வந்து காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து குதிரை முட்டை, குதிரை முட்டைன்னு சொல்லி ஊரையே வந்து கிண்டல் பண்ணுது. இவங்க அதனால வந்து ஜி. பிரகாஷ வந்து குதிரை முட்டை, சின்ன குதிரை முட்டை ஜூனியர் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இதனாலேயே வந்து இவரோட ஜி. பிரகாஷோட லவ்வெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. கடைசியா வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறமா வந்து லவ் சொல்றாரு. அந்த பொண்ணு வந்து "உங்க அப்பா பேர் தான் எனக்கு பிடிக்கல. அதனால வந்து உன் லவ்வ ஏத்துக்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிடுறாங்க. அதனால வந்து ஜிவி பிரகாஷ் வந்து தன்னோட அடையாளம் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து கிளம்பி போகிறாரு. அங்கே போய் வந்து ஐடி கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாரு. தன்னோட கிராமத்தை விட்டுட்டு வெளியே வந்து அங்கே வந்து தனியாக ஸ்டைலாக வந்து அழகாக வந்து வாங்குறாரு. அங்கே ஹெச்ஆராக வந்து வராங்க ஒரு பொண்ணு. அவங்க கூட வந்து இன்ஸ்டாகிராமில் ஃப்ரெண்டாகி அப்புறம் பேசி பழகி வந்து 2 பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மா அப்பாவை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால வந்து ஜிவி பிரகாஷ் வந்து அப்பான்னு வந்து கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க. அவங்கள வந்து சரி ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜிவி பிரகாஷும் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தா அப்பா வந்து வேட்டி சட்டைலாம் வந்து போட்டுட்டு வந்து அந்த பாட்டிக்கு வந்து வராரு. பாட்டிக்கெல்லாம் வந்து வந்தோடனே வந்து அவங்கள வந்து அவமானமாக வந்து போயிடுச்சின்னு வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க பொண்ணோட அம்மா அப்பா. அது அவங்க ஸ்டேட்டஸ்க்கு வந்து ரொம்ப அநாகரிகமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க ஜி. பிரகாஷோட அப்பா வந்து பொண்ணோட அப்பாட்ட வந்து உட்காந்து பேசுகிறாரு. உட்காந்து பேசினதுக்கப்புறம் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து நீங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே வந்து கடனை வச்சுருக்கீங்க. எங்களோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காரு. சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறம் வந்து ஜி. பிரகாஷும் இவங்களும் வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசாமல் வந்து இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து பேச ஆரம்பித்து வந்து ஜி. பிரகாஷ் வந்து அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பொண்ணோட அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அதே மாதிரி ஜி. பிரகாஷ் வந்து மன்னிப்பு கேட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து நீங்கள் கிளம்பி ஊருக்கு வாங்க, ஊருக்கு வந்தோடனே வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஊருக்கு போனோடனே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா ஜி. பிரகாஷோட அப்பா என்ன வந்து சொல்கிறாங்கன்னா வந்து பொண்ணோட அப்பா வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. உடனே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. உடனே ஜி. பிரகாஷ் லவ் பண்ணுற அந்த பொண்ணு வந்து தான் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து கிராமத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஆத்தங்கரையில் வந்து அந்த ஜி. பிரகாஷோட லவ் பண்ண பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர்கிட்ட வந்து நம்ம ஜி. பிரகாஷோட அப்பா வந்து கதையெல்லாம் சொல்கிறார். இது மாதிரி வந்து என்னோடய அப்பா வந்து ஃபேமிலியில் வந்து எல்லாமே வந்து ஹேண்டிகேப்டாக வந்துட்டு பிறந்தாங்க. அதனால் வந்து நானும் வந்து ஹேண்டிகேப்டாக பிறக்கணும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் வந்து நான் கை காலோட நல்லபடியாக வந்து பிறந்தேன். ஆனால் என்னோடய உருவத்தை வச்சு எல்லாருமே வந்து குதிரை முட்டைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. என் பையனும் வந்து இது மாதிரி பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சேன். அவன் நல்லா சிவப்பாக செக்க செவேன்னு வந்து பிறந்தான். அதனால வந்து அவனுக்கு ஹாப்பின்னு வந்து பேர் வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது மாதிரி நான் எப்படி மேலே வந்தேன் எல்லாமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து ஜி. பிரகாஷ் முன்னாடி லவ் பண்ண அந்த பொண்ணு வந்து 6 மாதம் கல்யாணத்துக்கப்புறம் வந்து டிவோர்ஸ்ன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து கூட்டியாந்து நிற்கிறாரு. அவர் என்ன வந்து சொல்கிறாருன்னா வந்து இது மாதிரி உங்ககிட்ட ஒரு வக்கீல் இருக்காரு. அவருக்கு முன்னே வந்து என் பொண்ணுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா பேசுகிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார். அந்த பொண்ணு வந்து போகும்போது வந்து இவர் ஜி. பிரகாஷ் அப்பா காலில் வந்து விழுந்து வந்து மன்னிப்பு கேட்டு வந்து போகுது. இது மாதிரி வந்து அவரை குதிரை முட்டைன்னு சொன்னதுக்காண்டி வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அப்பா வந்து கிளம்பி ஊரை விட்டு போகலாம், இந்த குடும்பமே சரியில்லை, என்ன ஒரே பட்டிக்காடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போகும்போது ஜி. பிரகாஷோட அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பாட்ட வந்து என்னை மன்னிச்சிடுங்க, என் மூலமாக வந்து உங்களோட கௌரவத்துக்கு ஏதாவது தீங்கி ஏதாவது அசிங்கப்பட்டிருந்தா அது மூலமாக மன்னிச்சிடுங்க, என் குடும்பம் மூலமாக நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுறாரு. உங்கள் முறைப்படியே வந்து சென்னையில் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட முறைப்படியே வந்து சென்னையில் வந்து கல்யாணமும் வந்து நடந்தது. கல்யாணம் முடிஞ்சோடனே வந்து மாப்பிள்ளையை வந்து ஃபாரின் லண்டன் கூட்டிகிட்டு போகிறதா தான் பிளானு. அதே மாதிரி இவங்கலாம் பையனோட அம்மா அப்பா வந்து கிளம்பி வந்து இங்கே வந்துடுறாங்க, ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஜி. பிரகாஷ் அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லோரும் வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. ஃபாரின் பண்ணும்போது வந்து இவங்க வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஜி. பிரகாஷ் வந்து தன்னோட அப்பாவை பற்றி வந்து நினச்சி பார்க்குறாரு. தன்னோட அப்பா கூடவே இருக்கிற மாதிரி அவர் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் வந்து இறங்குறாங்க வேறு ஃப்ளைட் மாறுறதுக்கு. இறங்கும்போது வந்து ஜி. பிரகாஷ் கையில் வந்து ஒரு டிக்கெட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. முன்னாடி ட்ரெயின் டிக்கெட்டை வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கணும்னா அந்த டிக்கெட்டை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அவங்க அப்பா வந்து இந்த டிக்கெட்டை வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாரு. கொடுத்து என்னென்னா வந்து நீ பெரியவனானோடனே வந்து என்னையும் அம்மாவையும் வந்து ஃப்ளைட்டை கூட்டிகிட்டு போ அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். அதை நினச்சி வந்து ஜி. பிரகாஷ் வந்து அழுதுட்டுருப்பார். அழுதுட்டு இருக்கும்போது வந்து இதை பார்த்து அவர் மாமனார் வந்து பார்த்துருவார்.
மாமனார் பார்த்துட்டு வந்து ஏன் இப்படி அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே வந்து கட் பண்ண வந்து ஜி பிரகாஷ் அவரோட மாமனார், மாமியார் அப்புறம் அவரோட ஒய்ஃப் எல்லாமே வந்து இங்கே கிராமத்தில் வந்துடுவாங்க. கிராமத்தில் வந்தோடனே வந்து ஜி பிரகாஷ் அப்பா காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு பொண்ணோட அப்பா. ஏன்னு நீங்கள் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக் காட்டும்போது இவங்க ஜி பிரகாஷும் அவங்களோட அப்பா வந்து ஒரு ட்ரெயினில் வந்து கிளம்புறதுக்காண்டி வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ டிடி செக் பண்ணுவாங்க. அப்போ பாத்ரூமில் வந்து 2 பேரும் வந்து ஒழிஞ்சிருப்பாங்க. அது யாருன்னா வந்து அந்த பொண்ணோட அப்பாவும், அம்மாவும். அவங்க வந்து ஜெயபிரகாஷோட அப்பாட்ட வந்து உதவி கேட்டிருப்பாங்க. இது மாதிரி வந்து திடீர்னு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதை அட்டெண்ட் பண்ணுறதுக்காண்டி போனால் என்னை உதவி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து ஜெயபிரகாஷோட அப்பா வந்து தன்னோட டிக்கெட்டை வந்து கொடுத்து அவங்கள வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சி வைப்பார். அப்போ வந்து சொல்லுவார், இந்த மாதிரி வந்து என் மகன் கூட மறந்து போயிடலாம். நீ எப்படி இந்த பயணத்தை ஆரம்பிச்சேன்னு சொல்லி மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாட்டையும் வந்து ஜெயபிரகாஷ் வச்சிருக்க மாதிரியே வந்து ஒரு டிக்கெட் வந்து இருக்கும். என்னை மன்னிச்சிடுங்க ஏன் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்பார். அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. இப்போ ஒரு கம்மங்கரையில் வந்து ஜி பிரகாஷும் அவங்க அப்பா வந்து நின்றுட்டுருப்பாங்க. இப்போ வந்து ஜி பிரகாஷ் வந்து தான் அப்பா வந்து இவ்வளோ பெரிய மனுஷன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இதெல்லாம் மறந்துட்டு வந்து அப்பா வந்து ஜி பிரகாஷ் வந்து கட்டி பிடிச்சி அணைச்சிக்குவார். இதோட இந்த படத்தோட வந்து முடியுது. நன்றி.